ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு குவிக்காக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் சிசமி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சிசமி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஸ்லைஸ்ட் ஆனியன், இது என்னென்னா ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். நான் ரெட் ஆனியன் எடுக்கல. ரெட் ஆனியன் என்னென்னா ரொம்ப ஒரு காரத்தன்மை மாதிரி கொடுக்கும், காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ரெட் ஆனியன்ஸில். அதனால் நான் அது எடுக்காமல் ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சாலட் ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒயிட் ஆனியன்ஸ் கிடச்சிதுன்னா ஒயிட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கி கொஞ்சம் பாதியாக வந்த பிறகு நான் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பக்சாய் வாங்கி அதில் 6 to 7 பீசஸ், ஒரு பூவில் ஒரு 6 to 7 பீசஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்காக சின்ன சின்ன பீசஸாக நான் அதை கட் பண்ணி அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆல்ரெடி நான் கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்சாய் பார்த்திங்கன்னா இது ஒரு சைனீஸோட கேபேஜுன்னு சொல்கிறாங்க, சைனீஸ் டைப் கேபேஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அது ஹெல்த்தியும் கூட, நமக்கு ஒரு கீரை சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட என்னென்னா இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் வதங்கிடும். ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. வதங்கின பிறகு இதை ஆனியன்ஸையும் இந்த பக்சாயும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். நான் பக்சாய்க்கு தனியாக நான் சால்ட் ஆட் பண்ணல. ஆல்ரெடி ஆனியன்ஸ் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வதங்கின பிறகு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்ட பிறகு திரும்பி அதே பேனில் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் தை பீஸ் வாங்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நான் பேசிக் மேரினேஷன் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா பேசிக் மேரினேஷனுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் சால்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், லைட்டாக மஞ்சள், உங்களுக்கு கறி லீஃபோட ஸ்மெல் பிடிக்கும்னா அந்த கறி லீவ்ஸ், ட்ரை கறி லீவ்ஸ், அது கூட கொஞ்சம் ஆயில், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஆல்ரெடி 1 hour மேரினேட் ஆகிருந்துச்சு அது. ஸோ அதை நான் அதில் கொண்டு ஆட் பண்ணுறேன். அதில் கர்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பேனில் போட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கர்டும் அதில் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொண்டு இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணோன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். இதில் ஆல்ரெடி நான் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணதுனால இப்போ எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே மேரினேட் பண்ணதை கொண்டு ஆயில் கொஞ்சம் போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபைனலாக அது ரெடியான பிறகு அதில் பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க ஆனியன்ஸ் பக்சாய் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது பண்ண மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். நான் முன்னாடியே நம்ம சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, மேரினேட்டட்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குயிக்காகிடும். ஸோ ஹெல்த்தியும் கூட, நமக்கு கீரை டைப்பும் நமக்கு உடம்புக்கு போகும், அட் த சேம் டைம் ப்ரோட்டீனும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதே டைமில் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கணும், ரைஸ் வேண்டாம் அப்படிலாம் நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஈஸியான குவிக் ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again. Stay healthy. Happy cooking.